لا أقسم بيوم القيامة ولا أقسم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, FRTJவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, மார்க்கம் மறந்த மங்கையரே. இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதற்கான நோக்கம் பெண்களையோ அல்லது வேறு யாரையோ குறை சொல்வதற்காக அல்ல. நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில், குறிப்பாக வெளிநாடுகள்ல வாழக்கூடிய முஸ்லிம்கள், அவர்களை அறியாமலேயே அவர்களிடத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட பிரச்சனைகளை, அவர்களுக்கே தெரியாமல் ஊடுருவி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகள்ல அதிகமாக வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலையில இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல மார்க்கம்னு வரும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு தடுமாறும் நிலையாக தான் இருக்குது. இதை நம்ம சொன்ன உடனே என்ன நினைச்சுக்க கூடாது, இன்னைக்கு குறை சொல்ற பயான் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம எப்படி சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த பயான் நிகழ்ச்சியில சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே நம்ம தனிப்பட்ட ரீதியாக நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். ஹிஜாபை பத்தி சொல்றாங்களா, இதுல நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? ஒரு திருமண முறை பற்றி சொல்றாங்களா, இதுல நம்ம கரெக்டா இருக்கிறோமா? ஒரு 100 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு நீங்க எத்தனை மதிப்பெண்ணு போட்டுப்பீங்க? ஹிஜாபை பத்தி சொல்லும் போது, என்ன இவ்வளவு இருக்குதா, ஆனா 25% கூட நம்ம ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு இருந்தா நீங்க மார்க்கம் மறந்த மங்கையர் தான். அதே நேரத்துல இல்ல நான் 100க்கு 100% சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்டா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சொல்லும் போதும் நீங்க உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். இதுதான் இதனுடைய நோக்கம். இதுல முதலாவதாக நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு அப்படின்னா 2 பேருக்குமே பொருந்தும், ஒரு ஆணுக்கும் பொருந்தும் ஒரு பெண்ணுக்கும் பொருந்தும். இந்த விஷயங்கள்ல வெளிநாடுகள்ல வாழக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பெஸ்ட் ஃபியூச்சரை பத்தி நம்ம யோசிக்கிறோம், ஆனா குழந்தைகளுடைய ஆகிரத்தை பத்தி, மறுமை வாழ்க்கையை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் சிந்திக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு பெஸ்ட் ஸ்கூல் தேடுறோம், அந்த குழந்தைக்கு ஈமான் தரக்கூடிய சூழலை தேடுறோமா?
ஒரு கோடிங் கிளாஸ் பத்தி அவ்வளவு அலசி ஆராயிரும். குரான் கிளாஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரான்ஸ்ல சுற்றுலா தலங்கள்ல முதலிடமா இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, அந்த டவரை போய் நம்மளுடைய பிள்ளைங்க பிறந்து கொஞ்ச நாள்ல என்ன செய்யறோம், கொண்டுட்டு போய் காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பாரு எவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க, இத பார்த்தா நீயும் வந்து பார்க்கணும் பாருன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை அபூர்வமா போய் கொண்டு போய் காட்டுற மாதிரி காட்டுறோம். அது 500 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட கொண்டுட்டு போய் காட்டுறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த குரானை எடுத்து வச்சு, இந்த பாரு இதுதான் உன்னுடைய வழிகாட்டி, இத நீ கரெக்டா பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இல்ல. அப்போ பெற்றோர்களாக நம்ம தோற்று போகக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. மேலை நாட்டு கலாச்சாரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில இணைச்சுக்கிட்டு வசதியாக மார்க்கத்தை மறந்து போகக்கூடிய நிலை தானே ஏற்படுது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குரான்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்க காத்துக்கோங்க. எவ்வளவு தூரம் காத்துக்கிறோம்? எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம்? இல்லையே. அதனுடைய நெருப்பு, அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதன் மேல கடுமையும் கொடூரமும் கொண்ட மலக்குமார்கள் இருப்பாங்க. அந்த மலக்குமார்கள் கட்டளையிடப்பட்டதுதான் செய்வாங்களே தவிர மாறு செய்ய மாட்டாங்க. அஞ்சுக்கோங்க அல்லாவ அப்படின்னு சொல்றானே அல்லாஹ். இது எந்த அளவுக்கு கவனத்துல எடுத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல விதத்துல நடந்து அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக நடக்கும் போதுதான் என்ன ஆகும், நாளை மறுமையில அந்த பிள்ளைகள் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இல்ல நீங்க அதுல கவனமாக இல்லைன்னு சொன்னா நாளைக்கு உங்களை கை காட்டிட்டு எஸ்கேப் ஆயிடும். எங்களுக்கு இவங்க ஒண்ணுமே சொல்லி தரல, நாங்க அந்த வெளிநாட்டு கலாச்சாரத்திலேயே மூழ்கி இருந்த மாதிரி இவங்க அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, எங்களையும் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு பழியெல்லாம் கொண்டு வந்து உங்க மேல போட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம மறந்து நடக்கக்கூடாது, கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாரும் எல்லாத்த பற்றியும் விசாரிக்கப்படுவாங்க. ரசூல்லா சொல்றாங்களே, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊல், ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்கள் பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை பத்தி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு கொடுத்து விசாரிக்கப்படுவான். கரெக்டா இருந்தே எல்லாத்துக்குமே கேள்வி உண்டு. அப்போ இந்த பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்? குழந்தை வளர்ப்புங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை வீட்டுல சரியாக வளரும் போது, ஒரு குழந்தை வீட்டுல சரியான முறையில வளரும் போது அந்த சமூகமே நல்ல சிறந்த சமூகமாக உருவாகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? குழந்தைங்களை கொண்டு போய் டே கேர்ல விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன ஆகுது நிலைமை? அங்க என்ன சாப்பிட கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க, கொள்றாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன அவங்க இஷ்டத்துக்கு வளர்ற மாதிரி சூழ்நிலை ஆகுது. நம்ம எப்படி கவனமாக இருக்கணும்? ஒரு ஹலால் ஹராம் விஷயத்துல நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மேலை நாடுகள்ல வாழக்கூடிய நிறைய பேர் அடிபட்டு போகக்கூடிய இரண்டாவது விஷயம் இந்த உணவு பழக்கம். அல்லாஹ் குரான்ல சொல்றானே, யா அய்யுஹன்னாசு குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன், மனிதர்களே நீங்க சாப்பிடுங்க. என்னது தெரியுமா? ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட உணவை தான் நீங்க சாப்பிடணும். இதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம்? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிவ்யூ பாக்குறோம், நல்ல சாப்பாடு நல்லா இருக்குமா, இது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்களா, பாக்குறோமா இல்லையா? பாக்குறோம். அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்ல சூப்பரா இருக்கு ஆம்பியன்ஸ், எல்லாத்தையுமே ரசிக்கிறோம், சாப்பிடலாம் கொள்ளலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹலால் சர்டிபிகேட் இருக்கா கேக்குறோமா? இதை கேட்க வெட்கப்படக்கூடிய நாம எதை கேட்க வெட்கப்படுறது இல்ல, ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு வைஃபை பாஸ்வேர்டு கேட்க வெட்கப்படுறது கிடையாது. அப்ப நம்மளுடைய நிலைமையை பாருங்க. மார்க்கம்னு வரும்போது தூக்கி கடாசிடுறோம், அதே நேரத்துல உலக விஷயங்கள்னு வரும்போது எதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டா நம்மளுக்கு நன்மை கிடைக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய நிலைமையாக இன்றைய சூழ்நிலை உருவாகுது. அப்ப ரெண்டாவதா உள்ள விஷயம் என்ன? ஹலால் ஹராம் விஷயத்துல நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில அதிகமாக மக்கள் வழி தவறக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதார ரீதியாக சொல்லலாம்.
ஏன்னா ரசூல்லாவே இறுதி பேருரையில வெறும் தொழுவுங்க வணங்குங்கன்னு மட்டும் சொல்லாம எதை சொல்லிட்டு போனாங்க, இந்த பொருளாதாரத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு போனாங்க. இங்கெல்லாம் நீ தடுமாறுவ, சரியாயிரி, அந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த பொருளாதார ரீதியாக உள்ளது. இன்றைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அடுத்தவங்கள பாக்குறாங்க, எப்படி என்னாட்டு இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்களே, நல்ல வீடு கட்டிட்டு நல்ல நிலைமையில இருக்காங்களே, கார்லாம் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்களே, நம்மளுக்கு ஒரு கார் இல்லையே அப்படின்னு சொல்லி தவறான வழியில சம்பாதிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கு. வட்டியில போய் விழுந்து நிலைமை மோசமாகிற நிலைமையும் இருக்குது. இந்த விஷயங்களை நம்மளுடைய மார்க்கம் எப்படி அணுக சொல்லியிருக்கு? நம்மள சோம்பேறியா இருக்க சொல்லல, சம்பாதிக்காம ஒளையா தடியானா இருக்க சொல்லல, சம்பாதிக்க சொல்லுது, முயற்சி செய்ய சொல்லுது. அதே நேரத்துல காசு பணம் இல்ல, அவ்வளவுதான் கொடுத்துருக்கான் அப்படின்னா என்ன செய்யணும்? பொருந்திக்கணும். தவறான வழியில பொருளாதாரம் ஈட்டி அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறான வழியின் பக்கம் நாம செல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? நீங்க போதும்ன்ற மனசு உங்களுக்கு வேணும். ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க, மனுஷன் சொல்றானா மாலி மாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா, என்ன என்னுடைய செல்வம்னு சொல்லிட்டு அலையிறானா. ரசூல்லா சொல்லிட்டு சொல்றாங்க, எதுப்பா உன்னுடைய செல்வம்? எது தெரியுமா உன்னுடைய செல்வம்? உண்டு கழித்தது. நீ சாப்பிட்டு முடிச்சு அது டவுன்லோட் ஆயிடும், அது உன்னுடையது, அது உனக்குனே சொந்தமா உள்ள ஒண்ணு. ரெண்டாவது உனக்குன்னு சொந்தமானது எது தெரியுமா? நீ ட்ரெஸ் போடுறீல்ல, அது உடுத்தி கிழித்தது, கிழிஞ்சு போயிருக்கணும், அது கரித்துணியாவா ஆயிருக்கணும், அப்படியானா அது உன்னுடையது. இல்ல மடிச்சு கிடிச்சு திரும்பி துவைச்சி அயன் பண்ணி பீரோல தூக்கி வச்சு நீ மறுநாளே மௌத்தா போயிட்டா என்ன ஆகும்? அந்த துணிக்கு பங்காளி வந்துருமா, அது ஒன்னி சேர்ந்தது கிடையாது. மூணாவதா ரசூல்லா சொல்றாங்க, கொடுத்து மகிழ்ந்ததா? அது எப்படிப்பட்டது? அது நம்பிக்கை சார்ந்தது, அல்லாஹ்விடத்துல அதுக்கு சிறப்பான தகுதி இருக்கு. இப்ப இதுதான் உன்னுடைய செல்வம், நீ உண்டு கழிச்சது, உடுத்து கிழித்தது, கொடுத்து மகிழ்ந்தது, இதை தவிர உன்னுடைய செல்வம் எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில எதுக்கு செல்வம்னு அலையிற? நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவங்களை பாக்குறோம், பார்க்கும்போது என்ன இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு வசதியா இருக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போதும் என்ன செய்யணும்? நம்மளுடைய மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அழகான மார்க்கம். வெறுமனே நீங்க எல்லா நேரமும் தொழுதுட்டே இருங்கன்னு சொல்லல, எல்லா நேரமும் வணக்க வழிபாடுகளே இருங்கன்னு சொல்லல. எப்படியெல்லாம் வாழணும், எப்படிலாம் மனசு கஷ்டம் இருந்தா எப்படிலாம் நீங்க தேத்திக்கணும், எல்லாத்தையுமே சொல்லி தருதே. ரசூல்லா சொல்றாங்க, பில் மாலி வல் ஹல்கி, உங்களிடத்துல உங்களை விட சிறந்ததாக அழகிலும் செல்வத்திலும் நீங்க ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்ன செய்யணும்? உடனடியாக உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாத்துருங்க, உடனே பாருங்க, நம்மளுக்கு கீழே இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சா என்ன ஆகும்? நம்மள நல்ல நிலைமையில தான் வச்சிருக்கான், அந்த அளவுக்கு என்ன செய்யல, நம்மள ரொம்ப கீழ் மட்டமான நிலையில வச்சிடல. ஏங்க மத்தவங்களை நம்ம ஏன் உதாரணமா பார்க்கணும்? ரசூல்லாவை பாருங்க, தொடர்ந்து 3 பிறைகளை பாத்துருவாங்களாம், வீட்டுல அடுப்பு பத்த வச்சது இல்லையா. இப்படி நம்மளோட நிலைமை இருக்குமா? அந்த அளவுக்கு பசி பட்டினியில இருந்திருக்காங்க. என்னத்தம்மா சாப்பிடுவீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது தண்ணியும் பேரிச்சம்பழமும் தான். சில நேரங்கள்ல அது கூட கிடைக்காத நிலைமை இருந்திருக்கு. ஏன் அபூ ஹுரைரா போன்ற நபித்தோழர்கள்லாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கு கீழே மயக்கடிச்சு உளுந்தே கிடப்பாங்களாம். போற வரவங்க எல்லாம் மிதிச்சுட்டு போயிட்டு சரியான பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாராம், எனக்கு பைத்தியம் இல்ல, பசியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இந்த நிலைக்கு உங்களை தள்ளுன அந்த இஸ்லாம் என்ன சொல்லி தரல? இப்படி வறுமையா இருக்கும் போதும் கூட நீ தவறான பாதையின் பக்கம் போவாத, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது இல்லையே, அல்லாஹ் நல்ல நிலைமையில வச்சிருக்கானே. அப்படி வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருந்த போதும் கூட அவங்க தவறான வழிக்கு போகல. நம்ம எதுக்காக வட்டியில போய் விடுறோம்? வீடு கட்டணும், காரு வாங்கணும், இந்த நிலைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? வட்டியின் பக்கம் செல்லக்கூடிய மக்களாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன வட்டி கூடாது அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் இந்தியாலதான், இங்கெல்லாம் கிடையாது. எங்கேயா இருந்தாலும் கேள்வி கேட்க போறது யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் வச்ச சட்டம் தான் சட்டமே தவிர ஊருக்கு ஊரு மாறாது. நம்ம என்ன செய்யணும்? ஊருக்கு வந்தா ஒரு மாதிரி தௌஹீதையும், வெளிநாடுகள்ல யாருக்கும் தெரியாம நீங்க செய்யக்கூடிய வட்டி வியாபாரங்கள், வட்டியில வாங்குற விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம அதுல இருந்து முழுவதுமாக விலகி இருக்கணும். சில பேர் சொல்றாங்க, வட்டினா எப்படி நம்ம ஒரு பொருளுக்கு 10 ரூபா கொடுத்து வாங்குறோம், அது வாங்கிட்டு நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா
எப்படி ஒரு 2 ரூபா லாபம் நம்மளுக்கு கிடைக்க தானே செய்யுது. அந்த மாதிரி இந்த வட்டியிலையும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு 2 ரூபா 3 ரூபா லாபம் கிடைச்சா அதுவும் வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையே பாக்குறோம். அல்லாஹ் இதை வன்மையாக அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? வா ஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கான். ஒரு பொருளை வாங்கும் போது அத கரெக்டா வாங்கின, நீ கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த கடனை தான் நான் திரும்பி கொடுக்கணுமே தவிர காலத்தையோ நேரத்தையோ கணக்கு வச்சு ஒரு 2 ரூபா கூட வாங்கினா கூட 1 ரூபா கூட வாங்கினா கூட அது வட்டி தான். அது என்ன ஆகாது, வியாபாரமாக ஆகவே ஆகாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு திருமணம் விபச்சாரம் 2 இருக்கு. திருமணத்துல எப்படி ஒரு காசு கொடுத்து ஒரு மகர் கொடுத்து நல்ல விதத்துல கல்யாணம் ஆகி நல்ல விதமா நடக்குது. விபச்சாரத்துல சில பேர் சொல்றாங்க அதே தானே இதுலயும் நடக்குது. திருமணத்துல எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் விபச்சாரம் நடக்குது. 2 ஒண்ணுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் வியாபாரம் வேற வட்டி வேற. இது 2மே ஒண்ணு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பேசுறவங்கள, வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதான் சொல்லி பேசுறவங்கள அல்லாஹ் மறுமை நாள்ல எழுப்புவானாம். பைத்தியக்காரத்தனமான வாதம் பேசுனீல, பைத்தியமாவே எழு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஆகிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த வட்டியிலிருந்து நம்ம முழுவதுமாக விலகி இருக்கணும். அதே மாதிரி இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வட்டி நம்ம கொடுத்தாதான் தப்பு, நம்ம என்ன செய்யறோம், இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்க தானே செய்யறோம், நம்ம காசு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுவும் தவறுதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பேர் சபிக்கிறாங்க. யாரு தெரியுமா? ஆக்கிலர் ரிபா, வட்டியே சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்டே யாருக்கு தான் சாபம்? வட்டியே சாப்பிடுறவருக்கு தான். அடுத்து ரசூலா சொல்றாங்க, மூக்கிலஹு, சாப்பிட கொடுப்பவன், காத்திபஹு, அதை எழுதி வைக்கிறவன், ஷாஹிதைஹி, அதனுடைய 2 சாட்சிகள். இப்படி 4 பேரையும் சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, ஹும் சவாஉன், இவங்க எல்லாருமே பாவத்தால சமம் தான். உன்னு மேல உன்னை ஒஸ்தி மட்டம் கிடையாது. நீ எந்த நிலையில போனாலும் உனக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபம் விட்டுருக்காங்க. அப்ப இந்த 4ம் என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் நம்மளுடைய தொடர்பிலே இருக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இதை விட கூடுதலாக இப்படி ஹராமான வழியில சில பேர் பேங்க்ல எல்லாம் போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, நம்மளாம் அந்த காசை எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு சம்பளம் தானே போடுறாங்க அப்படின்னு ஹராமான தொழிலின் பக்கம் போய் சம்பாதிச்சு அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கக்கூடிய நிலையும் வெளிநாடுகள்லயும் சரி இங்கேயும் சரி மக்கள் அதை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலை ஏற்படுது. இது கரெக்டா? இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் தண்டனைக்குரியது. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில இவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப முடியாம ஐசியூல இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், டாக்டரே கை விரிச்சிட்டாரு, நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு போக்கிடம் இல்ல துவா செய்வோம்ல. அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான், துவாவை ஏத்துக்குவானா இல்லையா இக்கட்டான சூழ்நிலையில உள்ளும் போது. ஆனா இந்த மாதிரி ஹராமான வழியில சம்பாதிச்சு அதன் மூலியமாக சாப்பிடக்கூடியவங்களோட துவாவை ஏற்றுக்கொள்ளவே படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பயண நேரத்துல ஒருத்தர் முடியெல்லாம் அப்படியே கலைஞ்சு போய் ரொம்ப களைப்பா ஒரு இடத்துல நிக்கிறாரு. பொதுவாகவே பயண நேரத்துல செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா இந்த ஒரு பிரயாணியை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது அவர் அந்த பிரயாண நேரத்துல துவா செய்யறாராம் எல்லா இடத்துல, யா ரப்பி யா ரப்பி அப்படின்னு, என்னுடைய இறைவா என்னுடைய இறைவா எனக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் போது அப்ப ரசூல்லா சொல்றாங்க, மத்தமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட அந்த சாப்பாடு ஹராமான சம்பாத்தியத்துல வந்தது. மல்பசுஹு ஹராம், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் ஹராமான வழியில வந்தது. மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கிற அந்த தண்ணி ஹராமான வழியில சம்பாத்தியத்துல இருந்து வந்தது. குதியபில் ஹராம், இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்தாரு அவ்வளவுதும் ஹராமான வழியில வந்தது. அண்ணா யுஸ்தஜாபுலி தாலிக், பிறகு எப்படி அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க. அப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது கூட ஒரு துவா அங்கீகரிக்கப்படலைன்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்குது, சம்பாத்தியம் ஹலாலாக இல்லாமல் ஹராமான வழியில இருப்பதனால வந்த கேடுதான் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் அமையுமாறு நம்ம இருக்கணும்.
இதுலயும் நம்ம மறந்துட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, பெண்கள் இன்றைய மேலை நாட்டு கலாச்சாரங்கள்ல பெண்கள் உரிமைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போறது ஒரு ஃபேஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படின்னா, மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண்கள் கண்ணியமான ஆடை அணிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில நல்ல விதமாக பிறருக்கு தொல்லை தராத விதத்துல அவங்களுடைய ஆடையெல்லாம் கரெக்டா இருந்துட்டு ஒழுங்குமுறைகள்லாம் கரெக்டா எல்லாத்தையும் பேணாங்கன்னா வேலைக்கு அவங்க போகலாம். ஆனா அதற்கு முன்னாடி இந்த சுமையை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கவே கிடையாது. சம்பாத்தியம் முழுக்க யாருடைய பொறுப்பு? ஆண்களுடைய பொறுப்பு. ரசூல்லா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானே, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். எதனால? அவங்க பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் பலமாக இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை இஸ்லாம் சொல்லிட்டு, ஆனா பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இத ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல, முடியாது, நாங்களும் எப்படிதான் புதுமை பெண்கள் தான், எங்களாலையும் முடியும். எது முடியும்? அல்லாவே சொல்றான், உங்களை நான் அவங்களுக்கு கீழே பலவீனமாக தான் படைச்சிருக்கேன். சில பேர் உதாரணம் சொல்லுவாங்க, ஏன் நாங்க கராத்தே எல்லாம் போடுறோம், ஆணுக்கு நிகராக எல்லாமே செய்யறோம். எல்லாமே செய்றீங்க தான். கராத்தே யார் கூட போடுறீங்க? ஆண் கூட போடுறீங்களா, பெண் கூட போடுறீங்களா? பெண்ணுக்கு தான் போட்டி வைக்கிறாங்க. ஏன் நாங்க ஆண்களையே அடிச்சு வீழ்த்திடுவோம், கராத்தே தெரியாத ஆணை நீங்க வீழ்த்தலாம், கராத்தே தெரிஞ்ச அந்த ஆணை உங்களால வீழ்த்த முடியுதா? இந்த நிலைதான் இருக்குது. பெண்கள் அத இயல்பாகவே இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளுக்குன்னு கூடுதலா எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு உரிமைன்ற பெயர்ல அப்படியே ஒரு விஷயத்த அப்படியே தேனு மாறி அவங்களுக்கு மனசுல ஏத்தி ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய நிலையை பாக்குறோம். வேலைக்கு நீங்க போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பெண்களுக்கு என்ன செய்யப்படுது? இந்த உலகத்துல பெண்ணியவாதிகளால ஊட்டப்படுது. அப்படி கிடையாது பெண்களே. நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? ஆண்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு, பெண்களுக்கு அந்த சுமையை சுமத்தவே இல்லை. நம்மளுக்கு என்ன தெரியுமா கடமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க கரெக்டான முறையில தொழுதுட்டு, கரெக்டான முறையில நோன்பு நோற்று, ஐவேளை தொழுதுட்டு நோன்பு நோற்றுட்டு நீங்க உங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னு சொன்னா என்னவா? நீங்கள் விரும்பிய வாசல் வழியாக நீங்க சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைஞ்சுக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு அருட்கொடை பார்த்தீங்களா? அவ்வளவுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டதே. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே தேவையே கிடையாது. அப்படியே ஒருவேளை நாங்க போய் தான் ஆகும், கண்ணியமான வேலை தான், நாங்க ஹிஜாப் போட்டு தான் போறோம் அப்படின்னா சில ஒழுங்குமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன ஒழுங்குமுறை அப்படின்னா, நீங்க ஒரு வியாபாரம் செய்றீங்க, ஒரு இடத்துல நீங்க போய் நல்ல முறையில வாழணும், நல்ல முறையில நாங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ போறீங்கன்னா, வீட்டுல நீங்க செய்றீங்க ஒரு டைலரிங் மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கேக் பேக்கரி மாதிரி ஏதாவது செய்றீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி, ஜைனப்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேக்குறாங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களே நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க, உங்களை நரகத்துல அதிகமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதோடயே நம்ம வீட்டுல போய் யோசிச்சுட்டு ரசூலாட்ட கேள்வியும் கேட்க வராங்க. டைரக்டா கேட்கல, வாசல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்க சொல்றாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னதோடயே எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்ன செஞ்சிருக்கேன், அனாதையை ஆதரிக்கிறேன், சில நேரங்களில் என்னுடைய கணவனுக்கே நான் தான் என்ன செய்யறேன், செலவழிக்கிறேன். ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொன்னாங்கல்ல, என்னுடைய கணவனுக்கு செய்யலாமான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, அப்படி செஞ்சா அது தர்மத்தினுடைய லிஸ்ட்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஒரு அம்மா கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதோட ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு அவர் சொல்லாம இருப்பாங்களா? சொல்றாங்க, இந்த மாதிரி ஜைனப் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும், கூடுதலாக 2 நன்மை அவங்களுக்கு கிடைக்குது. ஒண்ணு என்னன்னா, உறவை ஆதரித்ததுடைய நன்மையும் கிடைக்குது, அதே மாதிரி தர்மம் செஞ்ச நன்மையும் அவங்களுக்கு கிடைக்குது, 2 கூலி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, பெண்கள் சொத்து வச்சிருக்காங்க, அதை பராமரிச்சிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. இந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம வேலைக்கு போறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அதே நேரத்துல சில கட்டுப்பாடுகளும் இருக்குது. என்ன கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, வியாபாரத்துக்குன்னு என்னென்ன ஒழுங்குகள்லாம் இருக்குதோ
அனைத்து ஒழுங்குகளுமே திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இது எல்லாமே என்னது பெண்களுக்கும் வந்துடும். இந்த முறையின் அடிப்படையில அவங்க என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. கூடுதலாக சில விஷயங்களை அவங்க கவனத்துல எடுத்துக்கணும். என்ன, அவங்களுடைய பார்வையை சரியான முறையில பேண முடியுமா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், எல்லா கட்டளைகளையுமே சொல்லும் போது சில கட்டளைகளை சொல்லும் போது பொதுவா அல்லாஹ் சொல்லிடுவான், தொழுவுங்க நோன்பு வைங்கண்டா 2 பேருமே அதை எடுத்துப்பாங்க. ஆனா சில கட்டளைகள் குறித்து அல்லாஹ் பேசும்போது தனித்தனியா பிரிச்சு பேசுறான். ஏன்னா அவ்வளவு டேஞ்சரான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, எப்படி, குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், ஆண்களே உங்களுடைய பார்வையை நீங்க தாழ்த்துங்க. ஆண்களுக்கான ஹிஜாப் என்ன, பார்வையை தாழ்த்துறது. அதே மாதிரி பெண்களை நோக்கி அடுத்து அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, பெண்களே உங்களுடைய பார்வையை நீங்க தாழ்த்துங்க. இப்படி தாழ்த்திட்டு நம்மளால இருக்க முடியுமா? அந்த நேரத்துல ஒரு அந்நிய ஆண்கிட்ட நம்மளுடைய பார்வையை காட்டாம தான் நான் பேசுவேன் அப்படின்ற நிலையில உங்களுடைய வேலையை உங்களால கண்டினியூ பண்ண முடியும்னா நீங்க செய்யலாம், இல்லைன்னா செய்ய முடியாது. ஏன் பார்வைக்கு இவ்வளவு கட்டுப்பாடு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இந்த பார்வை தான் பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஈஸியா நம்மளை கொண்டு போய் படுகுழியில தள்ளிடும். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதுக்கு உதாரணமாக சொல்ல போனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு நாள் ரசூல்லா வீட்டுல இருக்கிறாங்க, தலை வாரிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரசூல்லா முடி குறைவா ரொம்ப பார்க்க ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஒண்ணுமே இல்லாம, இப்போ ஆன்மீகவாதிகள்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப எல்லாத்தையும் துறந்த மாதிரி இருப்பாங்களா, அப்படிலாம் ரசூல்லா இருக்க மாட்டாங்க, ஸ்டைலா இருப்பாங்களாம். சில நேரங்கள்ல தோல் புஜம் அளவுக்கு அவங்களுக்கு முடி இருக்குமா, சில நேரங்கள்ல காது சோனை வரைக்கும் வெட்டி இருப்பாங்களாம். அந்த ஹதீஸ்கள் அதை பத்தி வர்ணிக்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்துல அந்த முடி இருக்குல்ல, அந்த முடி இப்படி சில நேரத்துல வளைச்சு விட்டுப்பாங்களாம். அப்படி போர்க்களங்கள்ல அவங்க வாளை ஏந்திக்கிட்டு குதிரையில போகும்போது அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரசூல்லா முடி வச்சிருந்தாங்க. அந்த முடிய வீட்டுல என்ன செய்யறாங்க, ஈரோலி வச்சு சீவிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வராரு, வந்ததோட என்ன ஆகுது, பர்மிஷன் கேட்டுதான் வரணும், 3 வாட்டி சலாம் சொல்லணும், பதில் சொல்லணும்னா போயிடணும். இவர் என்ன செய்யறாரு, எதுக்கு வேஸ்டா தூங்கி ஈங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், எட்டி இப்படி பாத்துருவோம், இருந்தாங்கன்னா அனுமதி கேட்டு உள்ளாக்க போவோம் அப்படின்ற ரீதியில இவங்க என்ன செய்யறாங்க, எட்டி பாத்துடுறாரு. இவர் பார்த்ததை ரசூல்லா பாத்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஈர்வொலியை வச்சிருக்கவங்க, இப்படி பாக்குறதுல உன் கண்ணை குத்திடுவேன், என்ன இங்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்றாங்க, இன்னமா ஜுயில இஸ்திஹ்சானு மின் அஜலில் பஸர், இந்த பார்வை இருப்பதன் காரணத்தினாலதான் வீட்டுக்குள்ள வரும்போது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையே அல்லாஹ் ஏற்றிருக்கான். அவ்வளவு டேஞ்சரான விஷயம். நீ பாட்டுக்கு உள்ளாக்க என்ன இருப்பாங்க, நீ பாட்டுக்கு யாரையும் கேட்காம உள்ளாக்க வெட்டி பாத்துருவ, வீட்டுல வயசு பிள்ளைங்க இருப்பாங்க, புதுமண தம்பதிகள் இருப்பாங்க, நீ பார்த்துட்டு போயிடுவ, நீ நல்ல பிள்ளைதான். ஆனா உன் கூட ஒரு ஷைத்தான் இருக்கானே, அவன் அமைதியாக இருப்பானா? போய் வீட்டுக்கு போய் படுத்ததுல இருந்து என்ன செய்வான், அந்த காட்சிகளை ரிவைண்ட் பண்ணி போட்டு பாத்துக்கிட்டே இருப்பான். இது எப்படி அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் தவறான வழிகள்ல தவறான விஷயங்களை செஞ்சிருவான். அதனால முதல்ல பார்வையை தாழ்த்திட்டா என்ன ஆகும், தவறான விஷயங்கள்ல இருந்து விடுபட முடியும். அதனாலதான் பார்வைக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்போ நம்ம பார்வை கட்டுப்பாடுதலோடு ஒரு வேலையை தொடர முடியுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஆண்கள் இடத்துல குலைந்து பேசாமல் இருக்க முடியுமா? குர்ஆன் சொல்லுது, நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய அடுத்த அந்நிய ஆண்கள்கிட்ட நீங்க பேசும்போது குலைந்து பேசாதீங்க. குலைந்து பேசினா என்ன ஆகும், எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவன் சபலப்படுவான். நீ பாட்டுக்கு யதார்த்தமா பேசிட்டு போயிடுவீங்க, ஆனா அவன் என்ன செய்வான், அவன் பாக்குற பார்வையே வேற மாதிரி ஆயிடும். கவனமாகிறீங்க. இப்படி பேச முடியுமா? எடுத்தெறிஞ்சு பேசினதோட நம்மளை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, நல்ல ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா? வெளில போன அனுப்பி விடுவாங்க. அதுக்காகவே பெண்கள் என்ன செய்யறது, வாலண்டரே போய் பேசுற மாதிரி ஆகக்கூடிய நிலைமை ஆகுது. இது மார்க்க வரம்புக்கு உட்பட்டது கிடையாது. நீங்க குழஞ்சி பேசக்கூடாது. இதுல உங்களால கவனமாக இருக்க முடிந்தா நீங்கள் வேலைக்கு செல்லலாம். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிஜாப் சரியான முறையில பேணி நீங்க போகணும். எப்படி, ஹிஜாப் ஒரு ஹெல்மெட் கவர் மாதிரி இருக்கு. எப்படி இப்ப உள்ள காலத்துல ஒரு ஹெல்மெட் கவர் தான். இந்த கழுத்துக்கு கீழே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, நீங்களுடைய அலங்காரத்தை வெளில காட்ட வேணாம்னு சொல்லிட்டு யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்களுடைய முக்காடுகளை மார்பின் மீது தொங்க விட சொல்றான். ஆனா அந்த ஹிஜாப் என்ன செய்ய மாட்டேங்குது,
இந்த கழுத்துக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. புடிச்சு இழுத்தா என்ன செஞ்சிடும், இருக்கக்கூடிய அந்த கர்ச்சீப் துணியை கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன கோண்டு. இப்படிதான் பெண்கள் வந்து அணியிறாங்க. பேருக்கு ஹிஜாப்னு இருக்கு, அது ஹிஜாபா? அந்த ஹெல்மெட் மாதிரி உள்ள அந்த ஹிஜாபுக்கு போடக்கூடிய அலங்காரம் எப்படி இருக்குது? 2 மணி நேரம் இத போட்டு அதை போட்டு, எல்லாமே அலங்காரம் தான். நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணத்தோட வெளில வந்தாலும் அது அலங்காரம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சும்மா டச்சப் தான் பண்ண, பேக்கப் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணாலும் அது அலங்காரம் தான். ஒரு லிப் பாம் தான் நான் போட்டேன், ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, மேல வந்து ஒரே ஒரு ஐலைனர் தான் நான் வரைஞ்சேன், அதுல என்ன பெருசா இருக்க போகுது, அதுவும் அலங்காரம் தான். பிறர் பார்த்து கவர்ற மாதிரி உள்ள லென்ஸை நான் மாட்டுறேன், அதுல என்ன கவர போகுது, அது அழகா இருக்குன்னு தானே போடுறீங்க. அது பிறரை கவர்ற மாதிரி இருந்தா அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில வெளியில அலங்காரத்தை காட்டக்கூடாது. அந்த நிலைமையில உங்களால அந்த வேலையை தொடர முடியுமா? டைட்டா அணிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒரு காலம் வரும் பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்க, அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு போடாமே இருந்துடலாம். எவ்வளவு பெண்கள் நம்ம ட்ரெஸ்ஸை பாக்குறோம், அப்படியே டைட்டா இருக்கு. ஒரு மாற்று மதத்துல உள்ள பெண்கள் கூட நல்ல முழுமையான ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா போட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு. ஆனா புர்கான்ற பேர்ல அப்படியே அங்க அடையாளங்கள் அப்படி தெரியுற மாதிரி அவ்வளவு டைட்டா போட்டு போறாங்க பெண்கள். இந்த நிலையில தான் நிறைய பேர் ஹிஜாபை பேணக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஹிஜாபு சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடிஞ்சால் நம்ம போகலாம், இல்லைன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம கூடுதல் கவனமாக வச்சுக்கணும். அதே நேரத்துல நம்ம நிறைய பேர் பெண்கள் வேலைக்கு போறது வந்து சிறப்பா பேசுறாங்கல்ல, இத ஆய்வு செஞ்சு சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, இது பெண்களுக்கு ஏத்தது கிடையாது. எப்படி கிடையாது? ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் என்ன செய்யணும், அவன் வந்து ஃப்ரீயா இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறாங்க. வேலைக்கு போற பெண்கள் இடத்துல எப்படி நடக்கும்? வேலைக்கு போவாங்க, திரும்பி வந்தா என்ன ஆகும், வீடு எப்படி போனப்ப போட்டு போனோமோ அதே மாதிரிதான் கிடக்கும். திரும்பி வந்து நம்ம தான் செய்யணும். அப்ப மொத்தம் எத்தனை மணி நேரம் வேலை அவங்களுக்கு? 16 மணி நேரம். காலைல எந்திரிச்சு சமைச்சு அவங்க காலையில எந்திரிச்சு சமைச்சு எல்லாம் பண்ணி டென்ஷன் ஆகி கத்தி, மதியானம் வீட்டுல உள்ள மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஹாட் பாக்ஸ்ல சூடா எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு அனுப்பி விட்டு, அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கணவனுக்கு எடுத்து லஞ்ச் பேக்ல கொடுத்து விட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. திரும்பி வந்து அங்க உள்ள வேலை போல அவங்க திட்டுறது கொள்றது எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோட நம்மளுக்கு ஜின்னா துணைக்கு இருக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு. யாரு செய்யறா? எப்படி போட்டு போனோமோ அப்படியே கடங்கூடு. திரும்பி வந்து யாரு செய்யறா? பெண்கள் தான் செய்யறாங்க. இப்படி செஞ்சா அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆகுதான், மனசு ரீதியாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சில பேர் நினைப்பாங்க வேலைக்கு போறவங்கள பார்த்து, ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, நம்ம தான் வீட்லயே அழுக்கு நைட்டியோட கிடக்குறோம்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்டாதான் தெரியுது, இல்ல நாங்க வந்து தொல்லைப்படுத்தப்படுறோம் அங்க வேலை பாக்குறவங்கள, அந்த மேலிடத்துல உள்ளவங்களால. கணவனே வந்து குத்தி காட்டி பேசுறான், வீட்டுக்கு வந்து நான் தானே எல்லாம் செய்யறேன்னு ஒரு சண்டையில மாமியார்ட்ட சொல்லி காட்டிட்டா போதும், உடனே அவங்க சொல்றான், ஆமா நீ எப்படி சம்பாதிக்கிறேன்னு தெரியாதா அப்படின்னு ஒரே போட எங்க மனசு கஷ்டப்படுத்திடுறாங்க. இப்படி எல்லாம் மனசை கஷ்டப்படுத்தி ஒரு தொழிலுக்கு போறது அது ஒரு நன்மை நீங்க நினைக்கிறீங்களா? பெண்களுடைய உடலுக்குமே அது பாதுகாப்பே கிடையாது. இதனால பெண்கள் வந்து புற்றுநோய்க்கு உள்ளாக்கப்படுறதாகவும், கருப்பை புற்றுநோய் அவங்களுக்கு இதனால வரதாகவும் சொல்லப்படுது. அப்ப பெண்களுடைய உடல் நலத்துக்கும் இது கேடு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, பெண்கள் இதனால எதுல இருந்தெல்லாம் தவறுறாங்கன்னா, அவர்களுடைய பொறுப்பிலிருந்து தவறக்கூடிய, உண்மையான பொறுப்புல இருந்து தவறக்கூடிய நிலைமை ஆகுது. வெளியில போய் வேலை செஞ்சு இதா பண்றது மட்டும் உரிமையான விஷயம் கிடையாது, அது பெருமையான விஷயம் கிடையாது. உள்துறைன்னு ஒரு வேலை இருக்கு, குடும்பத்தை எடுத்து நடத்துறது, அதுவும் ஒரு சிறந்த வேலை தான், நல்ல ஜாப் தான் அது. குழந்தைகள் நல்ல விதமா வளர்க்கறது ஒண்ணு அவ்வளவு ஈஸியானது கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணி பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். அது அல்லாஹ் நம்மளுக்கு பொறுப்பா கொடுத்துருக்கானே, அதையும் கவனத்திலேயே எடுத்துக்க மாட்டேங்கிறோம். பெண்கள் என்ன செய்யறாங்க, அதை வந்து ஒரு அலட்சியமா பாக்குறாங்க. இல்ல அதெல்லாம் வந்து என்ன கிடையாது, ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு. அப்படி பார்த்தா பெண்கள் வந்து வேலைக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு போகும்போது பெண்களுக்கு துரோகம், அந்த குழந்தைகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமையை பார்க்க முடியுது. பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் குழந்தைய விட்டுட்டு போறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க பால் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு லைவா ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி சூடு காட்டி தாய்ப்பால் தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க கொடுத்தாலுமே, சில பேர் பொட்டி பால் கொடுக்குறாங்க, சில பேர் நாங்க இல்ல இப்படிதான் கொடுக்குறோம்னு சொன்னாலுமே,
நீங்க லைவா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது மட்டும்தான் நல்ல குட் பாக்டீரியா லைவா உள்ள அந்த மில்க்ல மட்டும்தான் கிடைக்குமா குழந்தைக்கு. நீங்க டப்பால எடுத்து வச்சா கூட அந்த குட் பாக்டீரியா வந்து செத்து போயிடுமா. அது குழந்தைக்கு சத்து கிடையாது. ஒரு குழந்தை குடிக்கக்கூடிய தாய்ப்பால் தான் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அந்த குழந்தையை பாதுகாக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு நீங்க துரோகம் செய்றீங்களா இல்லையா? அதெல்லாம் அப்படியே அலட்சியமா விட்டுட்டு யார்கிட்டயும் விட்டுட்டு போறீங்களே, அந்த குழந்தை நல்ல முறையில வளருமா? இயற்கையாகவே குழந்தை ஒரு அரவணைப்பையும் ஆசையும் எதிர்பார்க்கும். அப்படி உள்ள குழந்தைகள் தான் நல்ல விதத்துல வளருதான் ஆய்வுல கண்டுபிடிக்கிறாங்க. எந்நேரமும் வேலை வேலைன்னு சொல்லி குழந்தைய எங்க பக்கத்து வீட்டுல அவங்க பாத்துப்பாங்க இவங்க பாத்துப்பாங்கன்னு விட்டுட்டு போற குழந்தைகள் முரடனாக வளருது, கெட்ட பழக்கங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளுது அப்படின்னு ஆய்வுகள்ல வெளிப்படுத்துறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேலைக்கு நம்ம போறதை விட இதுவும் ஒரு நல்லதுதான். அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி இதுவும் ஒரு உரிமையான வேலை தான், இது ஒண்ணும் அவ்வளவு மட்டமானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேலையை செய்வதனுடைய ஒரு பெண்கள் வேலைக்கு போறதா இருந்தா எந்த நிலையில போலாம், போறதுக்கு வந்து தடை கிடையாது. ஆனா இந்த ஒழுங்குகள்லாம் பேணுனா நம்ம இந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திருமணம் நடக்குது. இப்ப இங்க உள்ள திருமணங்கள்ல வரதட்சணை அதிகமாக நடக்குது. அங்க எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்குதான் எதிராக நம்ம இங்க பயான்கள்ல களத்துல வந்து இறங்கி பேசுறோம். ஆனா அங்க உள்ள திருமணங்கள்ல நம்ம பார்க்கும்போது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையை பார்க்க முடியுது. ஏன்னா ரசூல்லாவே சொல்றாங்க, ஒரு பெண் 4 நோக்கத்துக்காக திருமணம் செய்யப்படுறா. என்ன நோக்கம்? வலி மாலிஹா அவளுடைய செல்வத்திற்காக, வலி ஹசபிஹா அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, வலி ஜமாலிஹா அவளுடைய அழகிற்காக, வலி தீனிஹா அவளுடைய மார்க்கத்திற்காக. இப்படி 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுது. ஓகே, திருமணம் செய்யப்படுது இப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்வு செய்ய சொன்னாங்க? நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையே தேர்வு செஞ்சுக்கோ, நீ வெற்றி பெறுவாய். ஏன் இது ரசூல்லா சொல்றாங்க? இது நம்மளுடைய கவனத்துல நம்ம எடுத்துக்கிட்டோமா? யோசிச்சு பாருங்க. அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற வேற நாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நல்ல குடும்பம், நல்ல பேர் போன குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணை மார்க்கத்தெல்லாம் பார்க்காம எடுத்துட்டு வந்துடுறாங்க. நல்ல செல்வம், இதெல்லாம் அழகு இல்லைன்னா என்ன, குடும்ப பாரம்பரியம் இல்லைன்னா என்ன, நல்லா வந்து அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கத்தை நீங்க விட்டுடுறீங்களே, இந்த திருமணம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது? திருமணம் எந்த வீட்டுல வச்சு பேசினாலும் அந்த வீட்லயே 1 மாசம் 2 மாசத்துல எனக்கு இவன் சரியில்லை, உனக்கு இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி விவாகரத்து ஆகக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணை ஒரு கணவனை ஒரு பெண் தேர்வு செய்யணும்னாலும் எதை வச்சுதான் தேர்வு செய்யணும்? அவர் மார்க்கப்பட்டு உள்ளவரா இருக்கிறாரான்னு சொல்லி பார்க்கணும், நல்ல குணம் உள்ளவரா இருக்கிறான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நல்லா படிச்சிருக்கிறா, நல்லா அழகா இருக்கிறா, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவங்க இணக்கமாக அந்த குடும்பத்துக்குள்ள வாழ மாட்டாங்க. அதனாலதான் ரசூல்லா இப்படி தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம், ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? மார்க்கத்திற்கு முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதை கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள நிறைய வெளிநாடுகள்ல வாழக்கூடியவங்களுக்கு வந்து அதிகமா டைவர்ஸ் வந்து ஆகுது. ஒரு திருமண பந்தத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான உடனே எடுப்புக்கெல்லாம் டைவர்ஸ், உப்பு இல்ல புளி இல்லைங்கிறதுக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த நிலை வந்து ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் இல்ல. அதுதான் அதுல இருந்து தெரியுது. ஏன் அப்படின்னா மார்க்கத்தை பத்தி இவங்க படிக்கல. ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது, எதெல்லாம் இவ செய்யணும், எதெல்லாம் இவர் ஏத்துக்கணும், எதெல்லாம் அந்த அம்மா ஏத்துக்கணும், எதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கணும், எதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியாத வாசி, அதை யாரும் எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் இல்லாத வாசி இந்த பிரிவுகள் ஏற்படுறது நம்மளால பார்க்க முடியுது. இதுல முதலாவதாக ஒரு மனைவி கணவன் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல மனைவிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னா, அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வசனம் வந்து இதுக்கும் பொருந்தும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நிர்வகிக்க கூடியவன் அப்படிங்கிறத முதல்ல பெண்கள் ஏத்துக்கணும். அதை எப்படி எடுத்துக்கிறது? அதை ஏத்துக்கிட்டா வந்து என்ன ஆயிடும்? நான் வந்து மட்டமால போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க பொதுவாகவே மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பெண்கள் இதை ஏத்துப்பாங்க. பெண்களும் சரி, உலகத்துல உள்ள எல்லாரும் பெண்ணியவாதிகளே என்ன செஞ்சுப்பாங்க? ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கணும் அப்படிங்கிறத ஏத்துப்பாங்க. ஒரு கட்சியா இருக்கட்டும், ஒரு ஜமாத்தா இருக்கட்டும், ஏன் வந்து ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், 2 ஹெட் மாஸ்டர் இருக்காரு,
2 வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு, 2 ஜமாத் நிர்வாகி இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வருது, யாருமா முடிவெடுப்பா? யார் முடிவு எடுப்பா? இவர் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஒருத்தவர்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த பிரச்சனை சுமூகமாக ஆகுது. இல்ல நான் அதெல்லாம் இல்ல, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா, பிரச்சனையே முடியாது. அதனாலதான் இஸ்லாம் இந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பை யார் இடத்துல கொடுக்குது? ஆண் இடத்துல கொடுக்குது. அத பெண்கள் முதல்ல ஏத்துக்கணும். இது முதலாவது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கணவன் விஷயத்துல ஏராளமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு நேரத்துல இந்த உலகத்தெல்லாம் பயணம் செஞ்சு ஊர் ஊரா போகும்போது அங்க உள்ள அரசர்கள் என்ன செய்யறாங்க? இந்த பெண்களுக்கு அரசர்களுக்கு மக்கள் வந்து சஜிதா செய்யக்கூடிய நிலையை பாக்குறாங்க. இத வந்து ரசூலாட்டு சொல்றாங்க, ரசூல்லா சஜிதா செய்யறதுக்கு தகுதியானவங்க நீங்க தான், அங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, நான் உங்க காலில் விழட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, இல்லப்பா விழக்கூடாது. ஒருத்தவர் வந்து காலில் விழுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னா யாருக்கு யார் காலில் தான் விழணும்? கணவனுடைய காலில் மனைவி விழணும். அந்த அளவுக்கு வந்து என்னது, கணவனுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை ரசூல்லா கொடுத்துருக்குறாங்க. எப்படி, ஏன் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மனசால இந்த மூளையினால தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அது கணவனுக்கு தான் ஜாஸ்தி. இந்த மாசம் வாடகை எப்படி கட்டணும், ரெண்ட் எப்படி பே பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படுத்து தூங்கிடுவோம். எப்படி அவர் எப்படியாவது கட்டிடுவாரு, ஏதாவது பண்ணிடுவாரு, மல்லிகை ஜாமான் அப்படி வாங்கணுமே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இருக்காது, அவர் எப்படியாவது முடிச்சிடுவாரு அப்படின்னு ஃப்ரீயா இருந்துருவோம். ஆனா ஆண் என்ன செய்வாரு? புலம்பிக்கிட்டே இருப்பாரு, யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, தூக்கமே வராது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இது. ரமலான் நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, பெருநாக்கு இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அந்த காசை பத்தின தாட்டே நம்மளுக்கு இருக்காது. ஆனா அவர் என்ன செய்வாரு? இப்படி இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு, இது எங்க இது பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி வாழலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம், இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையெல்லாம் யாருக்குதான் இருக்குது? ஒரு ஆணுக்கு தான் இருக்குது. அப்ப இவ்வளவு செய்யறாரு உங்களுக்கு. உங்க அம்மாட்ட வந்து உங்க அப்பாட்டையோ வந்து ஒரு பர்ஸ்ல என்ன செய்ய முடியாது, காசை எடுத்து நீங்க எடுத்துருவீங்களா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் முன்னாடியோ உங்க அம்மாவோட பீரோவை தொடர்ந்து அவங்க சேர்த்து வச்சிருக்க காசை உங்களால எடுத்துட முடியுமா? ஒரு அண்ணனுடையோ ஒரு தம்பியோடையோ இல்ல சொந்தக்காரங்க வீட்லயோ உங்கள்ட்ட காசை எடுத்துட முடியுமா? செலவு அவங்க உங்களுக்கு அளிப்பாங்களா? அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்குன்னே அல்லாஹ் ஒருத்தரை கொண்டு வந்து விட்டுருக்கான், என்ன வேணாலும் செய்ய, உனக்கு வந்து நான் என்ன செய்யறேன், இவரை நேர்ந்து விட்டுருக்கேங்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கே நம்ம செய்யக்கூடிய எல்லா செலவினங்களுக்கும் அவங்களை அல்லாஹ் பொறுப்புதாரியா ஆக்கியிருக்கானே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றியோட நடக்கணும். அந்த நன்றி நம்மள இடத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உரி துண்ணார், நான் நரகத்தை பார்த்தம்பா. சரி பாத்தீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேக்குறாங்க. அதுக்கு வந்து ரசூல்லா சொல்றாங்க, அதுல நிறைய பேர் பார்த்தா பெண்களாதான் இருக்கிறாங்க. பெண்களாக இருக்கிறாங்களா? உடனே சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, எக்ஃபுர்னல்லா, அவங்க வந்து அல்லாஹ்வையா மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அதுக்கு வந்து ரசூல்லா சொல்றாங்க, எக்ஃபுர்னல் அஷீர், அல்லாஹ்வெல்லாம் அவங்க மறுக்கல, கணவனை வந்து மறுக்கிறாங்க. எக்ஃபுர்னல் இஹ்சான், அவனுடைய உதவிக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறாங்க. அவன் வந்து காலம் முழுக்க அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு கொடுத்து எல்லாம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுட்டா, கால ஹைரன் கத்து, ஒண்ணுமே உன்ட்ட சுகத்தையும் நான் காணல, ஒண்ணுமே இல்ல, சொல்றமா இல்லையா, ஒண்ணுமே நான் காணல, என்னதான் நீங்க கொடுத்தீங்க, ஒரு சுகத்தையும் நான் உங்கள்ட்ட காணல, இப்படி சொல்லக்கூடிய இந்த காரணத்தினால் பெண்கள் நரகத்துல அதிகமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களோட நிலைமை இதானே. ஒரு நன்றி கெட்டத்தனமாக நடக்கக்கூடிய, ஒரு மறதித்தனமாக நடக்கக்கூடிய விஷயம் பெண்கள் இடத்துல இருக்குது. இந்த மறதியும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா அதனாலதான் நம்ம அம்மா அப்பாலாம் விட்டுட்டு தனியாக இவங்கள்ட்ட வந்து, நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு எவ்வளவுதான் உபகாரம் செஞ்சாலும் நம்ம திரும்பி எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி கணவன் கூட, அந்த கணவன் குடும்பத்துக்குள்ள இருக்க முடியுது? இந்த மறதி இருக்கிறதுனாலதான். அது நன்மையாக இருந்தாலும் இந்த மாதிரி கணவன் விஷயத்துல அவங்க என்ன செய்யக்கூடாது? நன்றி கெட்டத்தனமாக நடக்கக்கூடாது. இப்படி என்ன செய்வாங்க? கொடுத்த விஷயத்தையே இல்லைன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு சக்காலத்து இருக்கிறாங்க, அவங்க இடத்துல வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட கணவன் வந்து செய்யாததெல்லாம் செஞ்சதா சொல்லி நான் சொல்லலாமா? எனக்கு வந்து பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு வந்து அங்க கூட்டு போனாரு, இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூடாது.
யார் செய்யாத ஒன்றை செஞ்சதாக சொல்றீங்களோ என்ன ஆயிடும், அவங்க ஆடை இல்லாம ஒரு பொய்யான ஆடையை அணிஞ்சவங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பழக்கம் நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா? ஒரு மாமியார்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என் புருஷன் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே கொளுத்தி போட வேண்டியது. ஒரு தங்கச்சிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என்ன இங்கெல்லாம் கூட்டு போனாங்க உங்க அண்ணன், இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நாங்க இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணோம், இதெல்லாம் கேட்டா என்ன ஆகும், சண்டை வெடிக்கும், எல்லாம் பொண்டாட்டி தான் செய்யறான், நம்மளுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான், இப்படின்ற ஒரு பழக்கம் எங்க இருக்கு, மனைவிகள் இடத்துல இருக்குது. கணவன்கிட்ட ஒண்ணும் கொடுக்கலன்றது, வெளில போய் எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சண்டையை மூட்டி விட்டுறது. இந்த பண்பு என்ன ஆகுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற மாதிரி அவங்க பொய்யான ஆடை அணிஞ்சவங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த பழக்கத்தை ஒரு மனைவியா இருக்கக்கூடியவ என்ன செய்யணும், கவனத்துல வச்சுக்கிட்டு மாத்திக்கணும். இப்படி செய்யக்கூடாது, நன்றியோட நடக்கணும், உங்களுடைய பொறுப்புகளை சுமைகளை மதிக்கணும். இப்படி நடந்தோம்னு சொன்னா ஒரு திருமண ஒப்பந்தத்துல விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு முறைங்கிறது குறையும். அதே மாதிரி ஆண்களும் சில விஷயங்களை கவனமாக எடுத்துக்கணும். ஒரு பெண் கல்யாணம் பண்ணி வரான்னு சொன்னா அது அவ்வளவு ஒன்றும் ஈஸி கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானே, அவங்க கடுமையான ஒப்பந்தத்தை என்ன செய்யறாங்க, வஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, ஒரு கடுமையான ஒப்பந்தத்தை உடன்படிக்கை அவங்க எடுத்து வராங்க. சும்மா ஜாலியா ஒண்ணு வரல. அவங்க அந்த இல்லறத்துல அவங்க ஒண்ணு சேர்றதுக்காக நீங்க எதையும் இழக்கிறது இல்ல. அந்த பெண்கள் ஏகப்பட்ட விஷயங்களை இழக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வராங்க, அவங்க இவ்வளவு நாள் வாழ்ந்த சூழ்நிலையை விட்டுட்டு வராங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. அவங்க தியாகத்தையும் நீங்க மதிக்கணும். அவங்க வீட்டுல 1 லிட்டர் பால்ல 4 பேர் டீ போட்டு குடிச்சிருப்பாங்க, உங்க வீட்டுல 1/4 லிட்டர் பால்ல 10 பேர் குடிப்பீங்க, பொருந்திப்பாங்க. அவங்க உப்பு காரம் இனிப்புலாம் அதிகமா போட்டு சாப்பிட்டுருப்பாங்க. நீங்க என்ன இருக்கும், எல்லாமே எல்லாருக்கும் பிபி சுகர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்மியா செய்வீங்க. அந்த பொண்ணுக்கு எந்த பிபி சுகரும் இருக்காது, ஆனா அதுக்கேத்த மாதிரி பழகிக்கணும். எல்லாம் அங்க சுட சுட சாப்பிட்டுருக்கோம், இங்க ஆறி போனதா இருக்கும், பழகிக்கணும். இதெல்லாம் ஒரு தியாகம் இல்லையா? ஒரு பெண் தனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சே ஒரு திருமணத்துக்குள்ள வரானா அதுவே பெரிய தியாகம் இல்லையா? ஒரு பிரசவம் நடக்குது, அந்த பிரசவத்துல என்னென்னலாம் நடக்குது, அவங்களால வாந்தி எடுக்கிறாங்க, நீ ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஆண் என்ன செய்வாரு, குழந்தைய கொடுத்தவர் ஏப்ப விட்டுட்டு இருப்பாரு, அதே சாப்பாடு சாப்பிட்ட இந்த அம்மா போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு தியாகம் இல்லையா? நீங்க நல்லா உருண்டு உருண்டு படுத்துருப்பீங்க, 2 பேருக்கும் தான் வயிறு இருக்கும், இவங்களுக்கும் தொப்பை இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். ஆனா உங்க தொப்பையை வச்சுட்டு நீங்க குப்புறப்படுப்பீங்க, எங்க தொப்பையை வச்சு நாங்க குப்புறப்படுக்க முடியாது. 10 மாசமும் இதுதான். குழந்தை பெத்த எல்லாருக்கும் தெரியும், குழந்தை பிறந்த உடனே எப்படா நம்ம குப்புறப்படுப்போம் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு தியாகம் இல்லையா? இதெல்லாம் நீங்க கூடுதல் கவனமாக வச்சுக்கணும். ஒரு மனைவிங்கிறவ இவ்வளவு இழந்துட்டு வரா, அவளுக்குங்கிறது வர்றது ரொம்ப ஈஸியா லேசா நம்மளுக்கு என்னது கிடைக்கல, பெரிய தியாகம் செய்யறாங்கன்னு நினைச்சுக்கணும். இது இந்த ஊர்கள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு அவங்களே வரதட்சணையை கொடுத்து எல்லாம் கொடுக்குற வாசி பெண்களோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஆனா மார்க்கம் சொன்ன அடிப்படையில மகர் கொடுத்து காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா எப்படி அருமை தெரியுமோ அந்த மாதிரிதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, மகரை கொடுத்து நீ அவங்கள வாங்கு, அவங்க இவ்வளவு சிரமப்படுறாங்க, அதை கவனத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தருது. அப்ப என்ன செய்யணும்னா பெண்களுடைய தியாகத்தை ஆண்கள் மதிக்கணும். இது ஒண்ணு கவனத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்படி மதிச்சாச்சு. அடுத்து ரசூல்லா சொல்றாங்க, சில விஷயங்களை நீங்க எப்படி இருக்கணும்னா கரெக்டான முறையில் நடந்துக்கணும். பெண்களை சரி செய்யறதுக்கு ஒரு ஆண் பெண்ணை எப்படிலாம் நடத்தணும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு சில டெக்னிக்ஸும் சொல்லி தராங்க. என்ன டெக்னிக்ஸ்? ரசூல்லா சொல்றாங்க, ஒரு பெண்ணுங்கிறவ உனக்கு நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன்ல, எப்படி தெரியுமா நிர்வகிக்கணும்? ஒரு கையில கம்பு வச்சுக்கிட்டு சிட் ஸ்டாண்ட் அப்படின்னா உட்காரு நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி நிர்வகிக்கணுங்கிறத சொல்லி தராங்க, வா சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ரசூல்லா சொல்றாங்க. எந்த ஒரு மூமினான ஆணும் மூமினான பெண்ணை என்ன செஞ்சிட வேணாம், வெறுத்துட வேணாம், வெறுக்க கூடாது. என்ன செய்யணும், அவங்களிடத்துல நீங்க வெறுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா விரும்பக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். சில பெண்கள் பார்த்தா எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னே வச்சிருப்பாங்க. பார்த்தா ஆண்களுக்கு எப்படி இருக்கும், இவ என்னடா வெளில போயிட்டு நம்மளே சோர்ந்து போய் களைப்பா இதா ஆயிட்டு வரோம், நம்ம மூஞ்சி மாதிரி எவ்வளவு வச்சிருக்கா உருண்டே அப்படின்றதான் என்ன வரும், ஒரு இல்லறத்துல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்படி என்ன செய்வாங்கன்னா பெண்கள் எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சிருப்பாங்க, கோபமாவே வச்சிருப்பாங்க மூஞ்ச. இதை பார்த்துட்டு என்ன செய்வான் அந்த கணவன், இது சரிப்பட்டு வராது போல இருக்குன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுற கூடாது. ரசூல்லா சொல்றாங்க, இப்படி விரும்பாத ஒரு குணம் இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா விரும்பக்கூடிய பல குணங்கள் அவங்க இடத்துல இருக்கும். எப்படி
நல்ல ஒழுக்க ரீதியா கரெக்டா இருப்பாங்க. அந்நிய ஆண்கள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் சூப்பரா சமைப்பாங்க. சோத்துலதான் உப்பு கூட போயிட்டாலும் ஆணத்துல உப்பு கம்மி பண்ணி கரெக்டா ஆக்கிடுவாங்க. குழந்தை வளர்க்க விஷயத்துல என் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆள் கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை கவனத்துல எடுத்து பாருங்க. குடும்பம் பிரியாது, டைவர்ஸ் ஆகாது. இது ரசூல்லா சொல்லி தராங்க. அடுத்து சொல்லி தராங்க பாருங்க, சூப்பர் மேட்ரு. ஒரு பெண்ணுங்கிறவ வளைந்த விழா எலும்புல இருந்து படைக்கப்பட்டா. அவளை என்ன செய்யுங்க, அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கா, அப்படிதான் இருப்பா. அதை நேராக்கணும் முயற்சி செய்யாதீங்க, உடஞ்சு போயிடும். எப்படி உடஞ்சு போயிடும்? எப்படி உடஞ்சிரும்னா, பெண்கள் நேரா இருக்கும். ஒரு ரசூல்லா சொல்றாங்க, வளைந்த எலும்புல இருந்து படைக்கப்பட்டிருக்கா, அந்த வளர்ந்த எலும்ப நேராக்கணும் முயற்சி செஞ்சீங்கன்னா அது உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் வளைஞ்சிருக்கு அப்படின்னா நேராக்கிட்டா நின்றுடும். இரும்பு வளைஞ்சிருக்குன்னா அதை சூடு பண்ணி ஹீட் பண்ணி நேராக்குனா நேரம் ஆயிடும். ஆனா எலும்ப என்ன செய்ய முடியாது, வளைந்த விழா எலும்ப அதை நேராக்க முடியாது. நாய் வாழை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, இந்த விழா எலும்பை நேராக்க முடியாது. அப்படிதான் பெண்கள் இருப்பாங்க, ஏத்துக்கோங்க. இப்படி ரசூல்லா ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்க. எப்படி? அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்களேன், எண்ணற்ற சம்பவங்கள்ல ரசூல்லா ரொம்ப லைட்டா பெண்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த தேன் சம்பவம். ஒரு மனைவி வீட்டுல ரசூல்லா என்ன செய்வாங்க, தேன் குடிப்பாங்க. இது மத்த மனைவிகளுக்கு பிடிக்கல. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லாரும் சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்குதுன்னு சொல்லுங்க, வாயில எங்க வீட்டுக்கு வந்தா நான் நாத்தடிக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பா பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யறாங்க. அந்த வீட்டுல ரசூல்லா தேனை குடிச்சிட்டு இங்க வரும்போது என்ன ஆகுது, உங்களுடைய வாயில ஒரே துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு மனைவி வீட்டுக்கு போனா அங்கேயும் அதையே சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, ரசூல்லா என்ன செய்யறாங்க, இவங்களுடைய சூழ்ச்சி எல்லாம் தெரியாம அல்லாஹ் மேல சத்தியமா நான் என்ன செய்ய மாட்டேன், என்பது தேனையே தொட மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே அல்லாஹ் கண்டிச்சு வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹன் நபியு லிமது ஹர்ரிமு யா அய்யுஹன் நபியு லிமது ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கிய போது மனைவியோட திருப்தியை நாடி நீங்க எப்படி ஹராம் செய்யலாம், ஹராம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச சம்பவம். அதுக்கப்புறம் ரசூல்லா மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பவத்துல நம்ம என்ன படிப்பினை பெறணும்டா, இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூல்லா யாரை இழுத்து போட்டு காத்துனாங்க, யாரு கேள்வி கேட்டாங்க? இல்ல, பெருசாக எதுவுமே நடக்கல. ரசூல்லா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெண்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க. ஒரு நேரத்துல எல்லாரும் கும்பலாக போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இரவலாக வாங்கிட்டு வந்த கழுத்து மாலையை காண அடிச்சுட்டாங்க. காண அடிச்சா எல்லாரும் தேடுறாங்க, இங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. தொழுகை நேரம் போகுது, தண்ணி கிடைக்கல. அப்பதான் தைமம் சட்டம் வேற இறங்கப்படுது. இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்குது. அப்போ எல்லாரும் அபூபக்கர்கிட்ட போய் டென்ஷன் ஆகுறாங்க. உங்க மகள் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா, எல்லாம் எந்த நிலையில உட்கார்ந்துருக்கோன்னு. இவர் கோபம் தாங்காம ரசூல்லாவோட கூடாரத்துக்கே போயிடுறாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அந்த கணவன் என்ன செஞ்சாரு தெரியுமா, எந்த மனைவி தவறு செஞ்சாங்களோ, தவறுன்னு சொல்லி இந்த உலகம் பேசுதோ, அந்த மனைவியினுடைய மடியிலே படுத்து உறங்குறாங்க. இது நம்மளால முடியுமா? ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஏதோ ஒண்ணு காண அடிச்சிட்டாங்க, விலை மதிப்புள்ள ஒண்ணு. என்ன செய்வீங்க? இந்த மூதேவிக்கிற வேலையே இல்லை, எங்க வந்தாலும் நம்ம டென்ஷன் பண்றதுதான் வேலை. சொல்லுவோமா இல்லையா? ஆனா ரசூல்லா அப்படி செய்யல. அவங்க விலாயிலிருந்து படைக்கப்பட்டவங்க, அவங்கள அதே கோணலோட ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களும் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுடைய மனைவிகளை குறை சொல்றதுக்காக கிடையாது, அல்லாஹ் நம்மளுக்கு முன்னுதாரணமா காட்டுறான். இப்படிலாம் இருக்குவாங்க, அதை ஏத்துக்கணும் நீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்யறான், அந்த சம்பவங்கள் வாயிலாகலாம் விளங்க வைக்கிறாங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான் அன்பளிப்பு வந்துகிட்டே இருந்திருக்கு. இது எல்லாருக்கும் பிடிக்குமா? மற்ற மனைவிகளுக்கெல்லாம் பிடிக்கல. போய் முதல்ல எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகளை கொண்டு போய் விட்டு, இத ஒழுங்கா இல்ல, தவறுன்னு சொல்லுங்க, எல்லார் மனைவி வீட்டுல இருக்கும் போதும் சாப்பாடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அன்பளிப்பு வரணும்னு சொல்லும் போது ரசூல்லா என்ன செய்யல, அதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா அன்பளிப்புங்கிறது கொடுத்து விடுறவங்கள்ட்ட போய் எல்லா மனைவிட்ட இருக்கும்போது கொடுத்து விடுங்கன்னு சொல்றது ஒரு அசிங்கம். அது ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அதை கண்டுக்காம விடுறாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா,
எல்லா மனைவியும் வந்து கேட்கும் போதும் ரசூல்லா சொல்லல, எதுவும் பதில் சொல்லல. பாத்திமா அவங்க சொல்லும் போதும் கண்டுக்கல. கடைசியில ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், ஏதோ ஒரு அந்த மனைவி அவங்களுடைய வீடுக்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருக்கும்போது ரசூல்லாவும் இருக்கும்போது வந்து சண்டையிடுறாங்களாம். எப்படி இது சரி, உங்க வீட்டுல இருக்கும்போது மட்டும் எல்லாம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து ரசூல்லா என்ன செய்யறாங்க, எதுவுமே பதில் சொல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே கோபம் தாங்காம சரியான முறையில பதில் சொல்லிடுறாங்க. அது என்ன வார்த்தைங்களாம் இடம்பெறல, ரொம்ப கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி பதில் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ரசூல்லா கடைசியாக என்ன தெரியுமா சொன்னாங்க, 2 மனைவிக்கு இடையில தீர்ப்பு சொல்லல. ரசூல்லா சொல்றாங்க, அபூபக்கர் மகள் அபூபக்கர் மகள் தான் அப்படி நிரூபிச்சுட்டாங்க. எப்படியா, அந்த அளவுக்கு ஆயிஷா ரொம்ப திறமையா பேசக்கூடிய ஒரு பெண்மணி, அப்படி அதை ரசூல்லா பாராட்டுறாங்க பாருங்க. இதுல நம்மளுக்கு என்ன விளங்குது, ஒரு பெண்ணுங்கிறவ அப்படிதான் இருப்பா, அதோடய நீங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு பாடம் இதுல நம்ம எடுத்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இன்னும் ஒரே ஒரு சம்பவம் என்ன, ஒரு மனைவி வீட்டுல இருக்கும்போது இன்னொரு மனைவி வீட்டுல இருந்து சாப்பாடு வரும்போது இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ரோசப்படுறாங்க. எப்படி என் வீட்டுல இருக்கும்போது வரலாம், நான் என்ன சாப்பாடு தண்ணி கொடுக்காமையா இருக்கேன், ஏன் இந்த வீட்டுல இருந்தா கூட அவங்கள பத்தி தான் யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வந்திருக்கக்கூடிய ஊழியர் இருக்கிறார் பாருங்க, அவருடைய அந்த தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடை தட்டி விடுறாங்க. இதை பார்த்தா எப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, என்ன ஆகும் நம்ம வீட்டுல எல்லாம்? ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு, இது யாரால முடியும்னு தெரியல, முன்மாதிரியான அழகிய முன்மாதிரியான ரசூல்லாவை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. சிரிச்சுக்கிட்டு அந்த உடஞ்ச பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சு, நம்ம உடைச்சாங்களா அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டுல இருந்து ஒரு தட்டை வாங்கி அந்த தவறா நடந்த விஷயத்த ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்க, பழி தீக்கிறாங்க. அது தூக்கி இந்த ஊழியர்ட்டே கொடுத்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உங்க அம்மா ரொம்ப ரோசப்பட்டுட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல, தவறா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். அப்ப ரசூல்லா எப்படி ஒரு மனைவியை புரிஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. இப்படி நடத்தினால் தவறு வருமா? தவறே வராது. ஒரு ஆண் வந்து என்ன செய்வான், இந்த மாதிரி நடந்துப்பானா? ஒரு தங்கச்சி வீட்டுல இருந்து சாப்பாடு வருது, வர சாப்பாடு வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாவே வந்து கொடுக்குறாங்க. உன் தங்கச்சி கூட பேச்சுவார்த்தையில எதுக்கு இங்க இருந்து சாப்பாடு வருதுன்னு தட்டி விடுறாங்க. என்ன நடக்கும் வீட்டுல? நீ உன் வீட்டுக்கு போ, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் சொல்லி வாழ்க்கை சிதைகிறத பாக்குறோம் அடுத்தவர்களால. இத ரசூல்லா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. இப்படிதான் வந்து என்ன செய்யணும், குடும்பத்தை அந்த குடும்பமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை ரசூல்லாவிட்டு நம்ம கத்துக்கணும். அவங்க வளைஞ்சுதான் இருப்பாங்க, அதோட ஏத்துக்கோங்க, குறையோட தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லிட்டு அதன்படி ரசூல்லா வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. இப்படி இணக்கமாக ஒரு கணவனும் மனைவியும் வாழும் போது என்ன ஆகும்னு சொன்னா அந்த குடும்பத்துல விவாகரத்துகள் குறையும் அப்படிங்கறத நம்ம கவனத்தோட இதுலயும் கவனத்துல வச்சுக்கணும். அப்ப இது வரைக்கும் நாம ஒரு குழந்தை வளர்ப்புல நம்ம எந்த அளவுக்கு சரியா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஹலால் ஹராமான விஷயங்கள்ல நம்ம எப்படி சரியா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஒரு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணி எப்படி அவங்க ஒழுங்குகளை பேணி செய்யணுங்கிறத பார்த்திருக்கோம். வட்டி போன்ற விஷயங்கள்ல ஹலால் ஹராமான விஷயங்களை தவிர்த்து நம்ம வாழணுங்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திருமணம் ரீதியாக எப்படி ஒரு பெண்ணை தேர்வு செய்யணுங்கிறத பார்த்திருக்கோம். அந்த விவாகரத்து ஏற்படக்கூடிய காரணங்களை எப்படி களையணுங்கிறதையும் நம்மளுடைய மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் நம்மளிடத்துல தேவையில்லாத விஷயங்களோ அதை மறந்து விட்டு மார்க்கம் சொன்ன வழிமுறையின் அடிப்படையில நல்ல விதமாக வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.